ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம். இன்றைக்கி சேனலில் மல்லி செடி எப்படி ப்ரூன் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பெரிய செடிக்கு நான் காட்டிடுறேன். இது வந்து ஒரு 3 வருஷம் ஆன செடி. அப்புறம் இதுக்கப்புறமா ஒரு சின்ன செடி, இப்போ தான் உள்ள செடி, அது கட்டிங்ஸ் போட்டேன் இல்லையா, சின்ன செடி. ஸோ அதுக்கு எப்படி ப்ரூன் பண்ணணும் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரூனிங் ரொம்ப முக்கியம். பூத்து முடிஞ்சிருச்சு, இப்போது நிறைய பூக்கள் பூத்துது இல்லையா. ஸோ 1 வீக் பூத்துட்டு இருந்தது. இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு, இலைகள் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உரம் கொடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது ஒரே ஒரு மொட்டு தான் இருக்குது, மற்ற எல்லாமே பூத்து முடிஞ்சிருச்சு. பூத்து முடிஞ்சு அந்த காம்பு இருக்கும் இல்லையா, அந்த காம்பு மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். மற்ற எல்லா இலைகள் ரிமூவ் பண்ணிடணும். அப்புறம் காஞ்ச குச்சி இருந்ததுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். இப்போ நீங்கள் பார்க்குறது இலைகள் ரிமூவ் பண்ணிட்டேன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் இலை இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கணுப்பகுதி டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் இலை அந்த ஓரத்தில் ஒட்டிகிட்ருக்கும். ஒரு சில கிளையில் இருக்காது. அந்த கணுப்பகுதி வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு அந்த இலையை ரிமூவ் பண்ணோம். இப்போ பாருங்கள், நல்லா புரியும் உங்களுக்கு. இலை மட்டும்தான் கட் பண்ணணும். அந்த கணுப்பகுதிக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் தளிர் வரும். வெயிலில் ரொம்ப காயாது. இப்போ நம்ம ரொம்ப ஃபுல்லாக ஒட்டை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த தளிர் வருது இல்லையா, அந்த கணுப்பகுதியில் என்ன ஆகும், வெயில் பட்டு கொஞ்சம் பிளைண்ட் ஷூட் ஆயிரும். பிளைண்ட் ஷூட் ஆனால் அந்த இடத்துல வளராது, அப்படியே காஞ்சி கறிக்கிறோம். அதனால தான் கொஞ்சம் இடம் விட்டு நான் வெட்டியிருக்கேன். கொஞ்சம் தளிர் வர்ற வரைக்கும் அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். உரங்கள் வந்து உங்ககிட்ட என்ன உரம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. திட உரம் இதுதான் போடணும் அப்படின்லாம் இல்லை. டீத்தூள் வேஸ்ட் இருந்தால் அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வெறும் வாழைப்பழம் மட்டும் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை என்கிட்ட அது இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு திட உரம் இருக்கும் இல்லையா, அது நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஒரு திட உரம் எடுத்துக்கணும் கட் பண்ணதுக்கப்புறமா. அதுக்கப்புறமா திட உரம் வந்து எப்சம் சால்ட்டு போடுங்க. ஏன்னா தளிர் வந்து நமக்கு சீக்கிரமாக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லையா. ஸோ என்னாகும், அந்த தளிர் வர்ற இடத்துல கறிக்கிறோம், நுனி கறிக்கிறோம். அதனால் எப்சம் சால்ட்டு எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு கிளைமேட்டுக்கு எதை மாதிரி சொல்கிறேன். இப்போ வந்து சன் வந்து சித்திரை வந்து இனிமேல் ஏப்ரல் முடிய போது, மே 4ஆம் தேதி கத்திரி வெயில் இருக்கும். ஸோ ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும். அதனால் இப்போ நான் சொல்கிற உரங்கள் கவனிச்சிக்கோங்க. ஹியூமிக் ஆசிட் இருந்தால் நீங்கள் லிக்விடாக ஹியூமிக் ஆசிட் கொடுக்கலாம். அது வந்து வேர்கள் வளர்ச்சியை அதிகப்படுத்தி அந்த பிளைண்ட் ஷூட் ஆகாமல் தடுக்கும். சரியா. 2வது, மீன் அமிலம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வேர் பகுதியில் அந்த மீன் அமிலம் அது நீங்கள் வேருக்கு கொடுக்கலாம். அதுவும் உங்களுக்கு பிளைண்ட் ஷூட் ஆகாமல் தடுக்கும். அதுக்கப்புறம் எப்சம் சால்ட்டு இருந்ததுன்னா அதுக்கப்புறம் MCH பவர் அப்படின்ற ஒரு உரம் இருக்கு இல்லையா. ஸோ அது அந்த மாதிரி ஏதாவது வேருக்கு சம்மந்தப்பட்ட, இல்லை கத்தாழை இருந்ததுன்னா கத்தாழை கூட நீங்கள் கொடுக்கலாம் தளிர் வர்றதுக்கு. ஸோ ஏதாவது ஒரு உரம், லிக்விட் உரம் நீங்கள் கொடுங்க. அது மாதிரி எப்சம் சால்ட்டை எடுத்தீங்க அப்படின்னா மறக்காமல் சீல் பண்ணி வைங்க. இப்போ நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அளவுனா 1/2 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்பூன். நல்லா கவனிச்சுக்கோங்க, இது பெரிய செடி, அதனால் 1/2 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் கலந்து நம்ம பெரிய செடிக்கு கொடுக்க போகிறோம். ஸோ வேர்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எவ்வளோ தூரம் நம்ம வேர்கள் வந்து நல்லா டெவலப் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தளிர் வந்து ரொம்ப சீக்கிரமாக வரும். வேர்கள் வந்து வளர்ச்சி கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து பிளைண்ட் ஷூட் ஆகும். பிளைண்ட் ஷூட்னால் வளர்ச்சி இருக்காது, கொஞ்சம் தளிர் வரும், அது அப்படியே நின்றும். ஸோ அதனால் கவனமாக நீங்கள் வந்து லிக்விட் உரம் கொடுக்கணும். வாரத்தில் 2 நாள் தவறாமல் நான் கொடுப்பேன் இல்லையா லிக்விட் உரம், நிறைய பழங்கள்லாம் அரைச்சி அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் கொடுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு கட் பண்ணுற அன்னைக்கு நம்ம நல்ல ஒரு ஹெல்த்தியான உரம் கொடுக்கணும். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற உரம் வந்து எப்சம் சால்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொரு செடிக்கு வந்து நான் உரம் கொடுத்துருந்தேன் இல்லையா, திரவ உரம். அதோட வளர்ச்சியும் ரொம்ப நல்லாயிருக்கு. அது வந்து சாதா மல்லி. ஸோ 3 மல்லிக்குமே கொஞ்சம் வளர்ச்சியில் வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த செடி வந்து 12 நாளில் வேகமாக மொட்டு வந்து அதுக்கப்புறம் 21 நாளில் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருது. இது வந்து குண்டு மல்லி சொன்னேன் இல்லையா, இந்த செடி. அதே இது வந்து இருவாட்சி மல்லி. 2மே ஒரே நாள் தான் நான் ப்ரூன் பண்ணி விட்டேன். ஸோ இது வந்து இருவாட்சி மல்லி. இது வந்து இப்போ தான் மொட்டே வைக்கிது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 4-5 மொட்டு வேகமாக வந்தது. அதுக்கப்புறம் இடையில அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டு இப்போ தான் வேகமாக தளிர் எடுத்து வருது. ஸோ ஒரு செடி ஒரு மாதிரி இருக்கும்.
இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து நமக்கு கொஞ்சம் வளர்ந்துட்டு அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுச்சு அப்படின்னா இலைகளுக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே கீழே இலை எவ்வளோ சின்னதாக இருப்பாருங்க. எனக்கு செடி வளர்ந்தது அப்படியே தளிர் வந்து நின்றுருச்சு. அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணோன்னா தான் அதுக்கப்புறம் திருப்பி ஷூட் வந்திருக்கு பாருங்க, அதுலேருந்து மொட்டு வந்திருக்கு. நல்லா இலையை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் தளிர் வந்துட்டு அப்படியே நின்றுருச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே விடாதீங்க. அது வந்து இலைகளுக்கு நீங்கள் எப்சம் சால்ட்டு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி நமக்கு வளர ஆரம்பிச்சிடும், அப்புறம் மொட்டு வைக்கும். அதனால் இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் ரொம்ப கவனித்து பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சாதாரண மல்லி. இந்த மல்லிக்கு தான் நான் வந்து காமிச்சேன் இல்லையா, NCH+ வந்து இந்த செடி கொடுத்ததுக்கப்புறம் நல்லா கலர் வந்து நல்லா டார்க் க்ரீனில் இருக்குது, மொட்டுக்களும் நல்லா இருக்குது. ஸோ அதனால் இந்த செடிக்கு ட்ரை பண்ணிட்டதுனால இப்போ வந்து உங்களுக்கு நான் எப்சம் சால்ட்டு காட்டுறேன். அப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த குட்டியாக நான் கட்டிங்ஸ் வச்ச மல்லி. இதுவும் வந்து பிளைண்ட் ஷூட் ஆக்கி அப்படியே நிற்குது பாருங்கள். எல்லாத்துலேயுமே அப்படியே பிளைண்ட் ஷூட்னால் இந்த மாதிரி தான், தளிரே வராது, அது அப்படியே நின்றும். 3 கிளை இருக்குது, 3த்துலேயுமே பிளைண்ட் ஷூட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மொட்டும் வரல. ஸோ அது நிறைய பேருக்கு இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக் ஆகும். இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எப்சம் சால்ட்டு தான் நம்ம போட போகிறோம். ஆனால் எப்படி போட போகிறோம் அப்படின்னா மேலேயே போட போகிறோம். அந்த மண் இருக்கு இல்லையா, மண்ணிலலாம் புதைக்காமல் எப்சம் சால்ட்டு மேலே போட போகிறோம். இப்போ இது வந்து சின்ன செடியாக இருக்குது, அதனால் நான் வந்து 1/2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இது பெரிய செடி அப்படின்னா நீங்கள் வந்து 1 ஸ்பூன் போட்டு விடலாம். எல்லா செடிக்குமே நீங்கள் போட்டு விடலாம். ஸோ அதனால் சுற்றிலும் என்ன பண்ணலாம், எப்சம் சால்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிடணும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இலை இருக்கு இல்லையா, இலை வந்து அந்த பிளைண்ட் ஷூட் ஆன இடத்துல வந்து இலை வந்து மெதுவாக ரிமூவ் பண்ணணும். கணுப்பகுதி டேமேஜ் ஆகாமல் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்து நம்ம மோஸ்ட்லி தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. சின்ன செடிக்கு இலைகள் மேலெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறேன்னு ஸ்ப்ரே உடனே பண்ணக்கூடாது, ஒரு 2 நாள் கழித்து ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ நம்ம இலைகள் ரிமூவ் பண்ணிவிட்டு 2 நாள் கழித்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். கணுப்பகுதி டேமேஜ் ஆகாத அளவுக்கு மெதுவாக நம்ம இலைகள் வந்து ரிமூவ் பண்ணணும். ஏன்னா ஒரு சில நகத்தை வச்சு மெதுவாக நம்ம எடுக்கலாம். இல்லை சிசர் இருந்ததுன்னா சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 2 இலை நான் எடுத்துருவேன். அதாவது பூ பூக்கும் இல்லையா, அந்த இடத்துல இலையும் அதுக்கு கீழே உள்ள இலை மொத்தம் 4 இலை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 கணுப்பகுதி இருக்கணும். அதில் இந்த மாதிரி இலைகள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எப்சம் சால்ட்டு போட்டு தண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நமக்கு சீக்கிரமாக தளிர் வந்து மொட்டு வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இப்படி தான். ஸோ நான் ஃபுல்லாகவே இலை ரிமூவ் பண்ணல இந்த செடிக்கு. ஏன்னா இது ரொம்ப சின்ன செடி, வெயிலில் வந்து பாதிப்பாகும் கண்டிப்பாக. அதனால் நான் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணலை. சின்ன செடியை நம்ம ஒரு மாதிரி பார்க்கணும், பெரிய செடி ஒரு மாதிரி பார்க்கணும். இது வந்து ரோஸ் மல்லி. இந்த செடி பூக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா பூத்ததுனால தான் எனக்கு வந்து 3 கிளை வந்து அப்படியே சடனாக காஞ்சிருச்சு. அப்புறம் வந்து நேற்று ஆப்பிளும் பீட்ரூட் இருக்கு இல்லையா, அதுவும் அரைச்சி கொடுத்தேன். மேலே பாருங்கள் ஒரு லேயர் மாதிரி படிஞ்சிருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் தண்ணி ஊற்றுங்க. இல்லைனா அதில் வந்து தண்ணி வந்து சரியாக போகாமல் அந்த இடத்துல தேங்கி நிற்கும். இந்த மாதிரி நல்லா மண்ணை கிளறி விட்டுருங்க. நம்ம லிக்விடாக நம்ம அரைச்சி கொடுப்போம் இல்லையா, பழத்தோள்கள்லாம் கொடுப்போம், அப்போ மேலே இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். மண்ணை நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா பழையபடி மண் வந்து சத்தாக மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரோஜா பூந்தோட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.